சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. நீ பார்க்கும் இந்த நொடியை குறித்து வைத்துக்கொள். இந்த நொடியிலிருந்து 24 மணி நேரம் போதும். சரியாக இன்னும் 24 மணி நேரத்தில் நீ வெற்றி மாலை சூடப் போகிறாய். ஏனென்றால் உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே. நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகிறாய். வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளி வீசப் போகிறாய். உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய். சொல்ல தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். நீ ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாய். ஒருவருக்கு வெற்றி கிடைக்கணும் என்றால் மற்றொருவர் தோல்வி அடைய வேண்டும் தானே? இன்னும் எதுவரைக்கும் இந்த போராட்டம் என்றுதானே உனது கேள்வி? கவலைப்படாதே, வருகின்ற காலம் உனக்கு வெற்றியை அள்ளித்தரும். நீ சந்தோஷமாக வாழும்போது உன் சந்தோஷத்தில் எனக்கு பங்கு உண்டு என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் மாறும். இது சத்திய வாக்கு அல்ல, சாய்பாபாவின் நித்திய வாக்கு. உன்னையே நீ கேள்வி கேட்டுக்கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அலைகிறாய். உனக்குள் தானே நான் இருக்கிறேன். உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா? உனக்கு இன்று ஒரு கனி கிடைத்தது அல்லவா? அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ள முடியாததாய் இருக்கிறது. நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய். அப்பா, நான் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிறேனே, என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்களே என்று தானே நினைக்கிறாய்? இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றியது என்று ஒரு நிமிடம் நினைத்துப்பார். உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான். உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே. நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய். உன் முழு மனதோடு சொல்லிவிட்டாய். இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன். இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதில்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கு ஏற்ப பலன் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. எனது தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுகிறேன். உன் அப்பாவாக, அம்மாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன். சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய். நீ கற்பனை செய்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில் தான் தரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் சாயப்பாவுக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும். நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிர் சமமான வார்த்தைகள். ஆதலால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அதுவும் நீ என் செல்ல பிள்ளை. உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன். உனக்கு பக்க பலமாய் நான் உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன். எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்போது எனது நாமத்தை உனது நாவில் உச்சரிக்கத் தொடங்கினாயோ, அப்போதே உனது கர்ம வினைகளை போக்கிவிட்டேன். கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் ருசி இருக்காது.
படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய். அப்பா நான் இருக்கிறேன். நிச்சயம் விடியும் என்று பொறுமையுடன் காத்திரு. கலங்காதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உனது கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது. என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாயல்லவா, பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள், நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம். உன்னால் இது முடியும். உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு திசை மாறி செல்லாது. அதை போலவேதான் உன் லட்சியம். அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் பாபாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். உன் நம்பிக்கை, பொறுமை, எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் அறிவேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது. அடம் பிடிக்கும் போது நல்லது கெட்டது எது என தெரிய வைக்க வேண்டும். உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது. எதற்காகவும் உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன். அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே. நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொன்னால் நீ கேட்கிறாயா? அவர்களையே நினைத்து உனது நேரத்தை வீண் செய்கிறாய். அவர்கள் உன் உழைப்பில் குளிர் காய்கிறவர்கள். உன்னிடம் சாப்பிட்டு உன்னையே குறை கூறுபவர்கள். உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள். அவர்களுக்கு போய் ஓடி ஓடி உதவி செய்கிறாயே. என் பிள்ளைகள் நல்லவர்கள்தான், ஆனால் ஏமாளி அல்ல. உன் குடும்பத்தை மறந்து அவர்களுக்கு உழைத்தது போதும். உன் குடும்பத்தில் நிறைய கடமைகள் காத்திருக்கிறது. முதலில் அதை கவனி. யாரையும் நினைத்து கவலைப்படாதே. உன் கடமைகளை செய்து கொண்டிரு. நல்லதே நினைத்த உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும். எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய். கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே. உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைப்படும். தன்னிச்சையாக செய். உனக்கு பக்கபலமாக உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு என் குழந்தையே. நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே. முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை. உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான். உனக்கு பக்கபலமாக உன்னுடைய நிழலாக உன் தந்தையான நான் தான் இருக்கிறேன். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். மென்மையான மனம் படைத்தவர்கள் மட்டுமே என் பக்தர்களாக முடியும். இவர்கள்தான் எளிதில் கஷ்டப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடவுளால் காக்கப்படுகிற இவர்கள் கடவுள் பெயரால் ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் ஆகிறார்கள். எப்போதும் என் பெயரை நீ உச்சரித்து வா. அதே சமயம் என் பெயரால் தொழில் ஆரம்பிக்கலாம் என முன்பின் தெரியாதவர்கள், புதிதாக அறிமுகமான நபர்கள் கூறினால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு. நம் ஆசையினால் நாம் ஏமாறுகிறோம். நப்பாசையினால் நிறைய கிடைக்கும் என நினைத்து இருப்பதை முதலீடு செய்வதாக நினைத்து தந்துவிடுகிறோம். பிறகு உன் தந்தையான என் பெயரிலேயே பழியை போட முயற்சிக்கிறார்கள். எது கிடைக்கிறதோ அதுவே போதும் என நினைத்து கொண்டு இரு. விரைந்து கிடைக்க வேண்டும் என ஒருபோதும் குறுக்கு வழியை நீ நாடாதே. உன்னை படைத்த உன் தந்தையான நான் உன்னை எல்லா நேரங்களிலும் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள். எறும்பின் கால்களில் கட்டப்பட்ட மணியின் ஓசையை கூட துல்லியமாக கேட்கின்ற காதுள்ள நான் உன்னுடைய கூப்பிடுதலை நான் கேட்க மாட்டேனா என்ன? பொறுமையாக இரு. விவேகமாக செயல்படு. மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள். புரியவில்லையா? உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் நான் விலக்கிவிட்டேன். இனி நல்லதுதான் நடக்கும்.
கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு என் குழந்தையே. எங்கே கர்வம் இருக்கிறதோ அங்கே ஞானம் இல்லை என்று அர்த்தம். நெல்மணிகளை தாங்கும் வரை பணியாமல் நேராக நிற்கும் கதிர் நெல்மணிகளை பெற்றதும் தானாக தலை வணங்குவது போல உண்மையான ஞானம் பெற்றவனிடம் தாழ்மையும் எளிமையும் தானாக வந்துவிட வேண்டும். நான் எங்கும் இருக்கிறேன். நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன். நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் முற்பட்டவனல்ல. ஒளியுடைய ஆகாயத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன். 3.5 முழம் உயரமுள்ள இம்மனித கூட்டில்தான் நான் வியாபித்து இருக்கிறேன் என்ற தவறான அபிப்பிராயத்தை அகற்றுவதற்காகவே நான் இப்புவியில் அவதரித்து இருக்கிறேன். என்னை வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயையை வென்று என்னோடு ஐக்கியமாகி விடுகிறான். வெள்ளத்தை விட்டு இனிப்பு வெளியே சென்று விடலாம். கடல் அலைகளை பிரிந்து விடலாம். கண் கருமணியை பிரியலாம். என் கபடமற்ற விசுவாசமுள்ள பக்தன் என்னிருந்து வேறுபட மாட்டான். ஜனன மரண சூழலிலிருந்து நிச்சயமாக விடுபட வேண்டும் என்று உறுதியாக நினைப்பவன் தர்மசாஸ்திர விதிகளின்படி வாழ்க்கை நடத்த பிரயத்தனம் செய்ய வேண்டும். எப்பொழுதும் தனக்குள் அடங்கிய மனத்தினாக இருக்க வேண்டும். பிறர் மனதை புண்படுத்தவோ தாக்கவோ கூடிய சொற்களை பேசக்கூடாது. எவரையும் மர்மஸ்தானத்தில் அடிக்கக்கூடாது. தன்னுடைய கடமையையே கருத்தாக கொண்டு சுத்தமாக சுய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய மனதையும் புத்தியையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இரு. அவ்வாறான மனிதன் தன் தேகத்திற்கு எப்பொழுது என்ன நடந்தாலும் அது பற்றி கவலைப்பட மாட்டான். அவனுக்கு எந்த விதமான பயமும் இல்லை. எவன் ஒருவன் வேறு ஒன்றிலும் நாட்டமில்லாது என்னையே வரித்து என்னுடைய புண்ணிய கதைகளை கேட்டுக்கொண்டு என்னுள் அந்நியமான எதிலும் ஈடுபாடு கொள்ளாது இருக்கிறானோ அவன் இறைவனோடு ஒன்றி விடுகிறான். துயரம் என்பது நீ ஓடும் வரை உன்னை துரத்துவது. ஒருமுறை நீ ஓடிய இடத்தில் நின்று பார், அது உன்னை என்ன செய்கிறது என்று. அது உன்னை சீண்டி உன் பக்கம் நெருங்கும்போது நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை. நான் சொல்வதை கொஞ்சம் கூர்மையாக கேள். பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை, பொறுமை, போராடும் தைரியமும் வேண்டும் என்று முனைப்போடு முன்னே செல். உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அதன் முன்னே விழித்து காட்டு. பிறகு உன்னை வருத்தி துரத்த நினைக்கும் எதுவானாலும் நிச்சயம் தூள் தூளாய் நொறுங்கி போகும். அழுகை என ஒன்றிற்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது. ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம். அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று கூறுகிறேன். அந்த பக்குவம் வந்துவிட்டால் நீ வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். அதனால் நீ எதற்கும் கலங்காதே குழந்தையே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன்.